விண்டோஸ் ஆன் ஆர்ம் ம். ரீசெண்டா வந்துச்சு இல்லையா? விண்டோஸ் ஆன் ஆர்ம்னு சொல்லாதீங்க. ம். விண்டோஸ் ஆன் கோபைலட் பிளஸ் கோபைலட் பிளஸ் PC. பிசின்னு சொல்லுங்க. ஆனா ஆக்சுவலி கோபைலட் பிளஸ் பிசியில் இன்டெல் அண்ட் ஏஎம்டி சிப்ஸும் இருக்கிற கேட்டகரியும் வருது. ம். கோபைலட் பிளஸ் பிசி அப்படின்னா பேசிக்லி அந்த இடையில கூட நீங்க கொஞ்சம் பாப்புலரா நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. அப்பப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சேவ் பண்ணி வச்சுட்டு ரீகால். ரீகால் அந்த ரீகால் பண்ணிட்டாங்க. இப்ப அது இல்ல. கிடையாதம்மா. ரீகால் பண்ணிட்டாங்க. No one has access to it right now. ஓ. It was available for a while and they have like taken it back. We'll release it laterங்கிற மாதிரி. ஓஹோ. Quite ironic. ஸோ அது ஒரு மாதிரி நிலைமையில நிக்குது. அதுதான் கோபைலட் பிளஸ் பிசி அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற எல்லாமே. அதாவது எத்தனையோ டெராஃப்ளாப்ஸ், ஐம் நாட் ஷூர் 16 டெராஃப்ளாப்ஸோ அந்த அளவுக்கு ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஏஐ கேப்பபிலிட்டினா பேசிக்கலி அது கிராஃபிக்ஸ்ல அதால கிராஃபிக்ஸ் கார்டில் ப்ராசஸ் பண்றது எத்தனை பண்ண முடியுமோ அதை வச்சு தானே நம்ம இது சொல்லுவோம். அது கேப்பபிலிட்டி இருக்க எல்லாமே வந்து விண்டோஸ் கோபைலட் பிளஸ் பிசி தான். ஸோ குவால்காம்ட்ட இருந்து அந்த நியூரல் ப்ராசஸர் மட்டும் வாங்கி இன்டெல் அண்ட் ஏஎம்டி சிப்ஸ் போட்டு வர்ற லேப்டாப்பும் கோபைலட் பிளஸ் பிசி கேட்டகரியில தான் வரும். பட் திஸ் ஸ்பெசிஃபிக்லி ஆம் இது அனௌன்ஸ் பண்ணது ஆக்சுவலி 2-3 months இருக்குமா, முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஆமா. ஆனா இப்பதான் வந்து நிறைய லேப்டாப்ஸ் வந்து ரிவ்யூவர்ஸ் கையில போயிருக்கு. அவங்க எல்லாம் எம்பார்கோ முடிஞ்சு இப்பதான் ரிவ்யூ போடுறாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்க? பேசிக்கா ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? கொஞ்சம் பார்த்தேன். ஐ திங்க் வேர்ஜோட ரிவ்யூ தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் தெர் ஆர் 3 types ஆஃப் ஆப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று நேட்டிவாக ஆமுக்காகனே எழுதின அந்த சாஃப்ட்வேர்ஸ், நம்ம பவர் பாயிண்ட் வேர்ட் அதெல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து ஹஸ் கன்வெர்டட் டு ஆர்ம் ஸ்பெசிஃபிக்லி இட் சீம்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து செம ஸ்மூத்தாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் தென் தெர் ஆர் ஆப்ஸ் வந்து ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும் எமுலேஷன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த எமுலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது விண்டோஸ் இதுக்கு முன்னாடியே அதை ட்ரை பண்ணியிருக்கு. விண்டோஸ் வந்து ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விண்டோஸ் ஆர்டின்னு ஒன்று முதல்ல கொண்டு வந்தாங்க. தட் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் நீ ஆப்பிள் இனோவேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஆப்பிளோட ஃபேன் பாய்ஸ் இருப்பாங்க. நாங்க வந்து ஆப்பிள் ஃபேன் பாய் கிடையாது, நாங்க வந்து நேர்மையான ஆட்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் சின்சியர்லி வி நீடட் இட், வி பாட் இட், அவ்வளோதான். மற்றபடி ஆப்பிள் தான் முதல்ல அப்படின்னு சொல்ற கிடையாது. விண்டோஸ் வந்து முன்னாடியே விண்டோஸ் ஆன் ட்ரை பண்ணாங்க தான். இதுக்கு முன்னாடி 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு லேப்டாப் வந்துச்சு. குவால்காம்ல 8Cன்னு ஒரு சிப்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணி அதுவுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது வந்து தேர் 3rd அட்டெம்ப்ட் அட் ஆர்ம். ஓகே, இது இன்னும் எப்படி போகுதுங்கிறதே தெரியல. பட் பேசிக்லி இந்த ஆர்ம் லேப்டாப்ஸ் அப்படின்னா, ஆர்ம்ங்கிறது வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக பண்ணுற சிப்பு. சிம்பிளாக சொல்லப்போனால் பேட்டரி லைஃப் நிறைய இருக்கும். உங்கள் ஃபோன்லலாம் இருக்கிற அதே சிப்பை லேப்டாப்க்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான். ஓகேவா? இது பிசி இது வீட்டில் வச்சிருக்கிற டெஸ்க்டாப்பில் போடுறதுல பெருசாக நமக்கு லாபம் இல்லை. ஏன்னா அதில் பவர் எஃபிஷியன்சி கிடைச்சா அவ்வளோவா பிரோஜனம் கிடையாது. பட் லேப்டாப்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிள் வந்து ஒரு அட் திஸ் பாயிண்ட் 4 years ago நினைக்கிறேன், 4 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸையும் வந்து ஆர்முக்கு மூவ் பண்ண போறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஆப்பிள் வந்து அப்படி ஆம் அப்படின்னு சொல்லிடாது. அவங்க வந்து சொஃபிஸ்டிகேட்டடான ஆட்கள். ஆப்பிள் சிலிகான் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு பேர் வச்சுப்பாங்க. ஸோ ஆப்பிள் சிலிகான் மூவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. இதே இப்போ விண்டோஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுதோ அப்போ ஆப்பிள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தே ஹேவ் குவைட் டன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ ஆனால் ஆப்பிள் சக்சஸ் ஆனது விண்டோஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சில விஷயங்கள் உனக்கு என்னெல்லாம் தோணுது? ஆப்பிள் சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல, ஆப்வியஸ்லி இப்போ எல்லாமே ஆர்ம் டிரான்சிஷன் முடிச்சிட்டாங்க. பெரிய மேக் ப்ரோ வரைக்கும் எல்லாமே ஆமா மாறிடுச்சு. ஸோ எவ்ரி சிங்கிள் ஆப் தட் லைக் இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆப், அந்த டெவலப்பர்னா அது ஆர்ம்க்கு அவைலபிளா இருக்கு. இல்ல அப்படின்னா ஆர்ம்ல ஓரளவு ஃபேர்லி டீசென்ட்லி ரன் ஆகுது அப்படின்னு. விண்டோஸ்ல இது நடக்கும்னு நினைக்கிறியா? அதாவது மேக்கில் இருக்கிற ஆப்ஸ் வந்து லெட்ஸ் சே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, விண்டோஸில் அது வந்து ஒரு 100x மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டெவலப்பர்ஸ் வந்து விண்டோஸ்க்கு ரொம்ப நிறைய இருக்கும். அண்ட் நிறைய இது வந்து ஆக்டிவ் டெவலப்பர்ஸாக இப்போ இல்லாமல் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸும் நிறைய இருக்கும். அதுவும் லெட்ஸ் சே இப்போ ஆடியோ டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த டிரைவர்ஸ் வந்து இது எல்லாமே தான் ஒர்க் ஆகும்னு இருக்கும். அந்த கம்பெனியே இப்போ இழுத்து மூடிட்டு போயிருப்பான். ஆனால் அந்த இதுதான் அவங்க இன்னும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் விண்டோஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ அதை வந்து நீ ஆர்முக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இது வந்து விண்டோஸ்க்கு ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டர் வெர்ஷன்ஸில் இருந்தது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து
ஆர்ம்க்கு மாத்துறது இஸ் ரியலி ஹார்ட். அது எமுலேட் பண்ணி இவங்க ட்ரை பண்றாங்க. அண்ட் அந்த எமுலேஷன் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். இட்ஸ் a bit laggy, ஆப்வியஸ்லி ஸ்லோ. நீ வந்து டோட்டலா வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல இருக்கிறத லைவா ரன் பண்றப்ப இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்க்கு மாத்தி இது பண்றதுங்கிறது கஷ்டம். இல்ல ஆப்பிள் பண்ணப்ப இட் வாஸ் ஆப்பிள் வந்து தடவையே கம்பைல் திரும்ப மாத்தி எழுதி வைக்கிற மாதிரி தான் ரொசட்டா 2 வந்து ஒர்க் ஆச்சு. இதுல எனக்கு எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஆக்சுவலா தெரியல. பட் ஓரளவுக்கு ஃபேர்லி டீசென்ட்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா சி த ப்ராப்ளம் இஸ் ஆப்பிளோட ஓஎஸ்க்கு ப்ராடக்ட் செய்யறது ஆப்பிள் மட்டும்தான். ஆனா இங்க விண்டோஸ்ங்கிறது லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க விண்டோஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு டிரான்சிஷன் ஃபுல்லா ஆகாது அண்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இல்லை. ஏன்னா குவால்கம் அட் திஸ் பாயிண்ட் வந்து எல்லா ரேஞ்ச் ஆஃப் சிப்ஸும் கொண்டு வரல. இன்னைக்குமே ஆப்பிள் எடுத்தாலுமே டெடிகேட்டட் ஜிபியூஸ் நம்மளால போட முடியாது. ஆமா. இப்போ பழைய மேக் ப்ரோல இருந்த ஒரு கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்கா? ப்ராபப்ளி நாட். அந்த ஷியர் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப இருக்காது. டாஸ்க் எது பெட்டரா பண்ணுதா? ப்ராபப்ளி எஸ். ஏன்னா இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆப்டிமைஸ்டான ப்ராசஸிங் யூனிட்ஸ் வச்சுக்கிட்டாங்க. வீடியோ என்கோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கிறது, அந்த மாதிரி வச்சதுனால பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியாது போல. பட் அது மாதிரி இன்னும் இங்கே ஆர்மில் வந்து அப்படி வரல இல்லையா? இப்போ ஒரு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை போடுற மாதிரி ஒரு ஆர்ம் CPU யாரும் ஒன்றும் செய்யலை. NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட ஈக்குவலாக ஒர்க் ஆகுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபுல்லாக டிரான்சிஷன் ஆகாது அண்ட் தேர் இஸ் நோ நீட் ஃபார் தட் அஸ் வெல். இப்போ சர்வர்லலாம் வந்து இன்டெல் மெஜாரிட்டி இருக்காங்க. AMD கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல AMD வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கெல்லாம் மாறணுங்கிற ஒரு பெரிய கட்டாயம் கிடையாது. ஆல்தோ சர்வர் ஃபார்ம்ல வந்து கரண்ட் பில்ல நிறைய சேவ் பண்ணுவேனாலும் தேர் இஸ் நோ ரியல் நீட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ப்ராபப்ளி இந்த மாதிரி தின் அண்ட் லைட் லேப்டாப்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப பேட்டரி லைஃப் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த ஏரை விட நல்லா இருக்கு. இந்த ஏர்ல என்ன பிரச்சனைனா தே ஹவ் மேட் இட் தின். ஆப்பிளுக்கு வந்து தேனோ இந்த மாதிரி இது வந்துடும், இது ஒரு நாள் பேட்டரி லைஃப் வந்துடும், சரி இப்போ மிச்சம் இருக்கிற பேட்டரியை தூக்கு, அதில் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தலாம் தின்னுன்னு சொல்லி போகிற ஒரு மென்டாலிட்டி இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் விண்டோஸ் ஆன் ஆர்ம் ஒரு நல்ல டிசிஷன் தான். ஆனால் டெவலப்பர்ஸ்ட இருந்து எந்தூசியாசம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களால முடிஞ்சதை இல்லை இது பண்றதுக்கு. அவங்க முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது அடோபியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அதுல வேணும்னு அவனை புஷ் பண்ணி தான் பண்ண வைக்கிறான். ஆமா, அடோபி இதை பண்றதுக்கு பெருசா லாபம் இல்லை. இந்த இவன் சொல்ற ஆர்ம் இருக்கிற ப்ராசஸர் பண்றது எத்தனை பேரை ப்ரீமியர் ப்ரோல எடிட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். லைட் போட்டோஷாப் கண்டிப்பா பண்ணுவாங்க, ஓகே வச்சுக்கலாம். ப்ரீமியர் ப்ரோல எத்தனை பேர் எடிட் பண்ணுவாங்க அந்த தின் அண்ட் லைட்ல? யூ கேன் கவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு நிறைய நீங்க எடிட்டரா இருந்தேன்னா சொல்லுங்க, லேப்டாப்ல பண்ணாலே ஸ்லோவா தான் இருக்கும். முதல்ல லேப்டாப்ல இருக்கிற ஜிபியும் பிசில இருக்கிற ஜிபியுமே சேம் கிடையாது. இங்க ஒரு 4070 அங்க ஒரு 4070 எடுக்கிறீங்கன்னா அந்த 4070 இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் டெஸ்க்டாப்ல இருக்கிறது. ஸோ அந்த பிரச்சனை ஆல்ரெடி ஒன்று இருக்கு. இன்னொன்று இப்போ விண்டோஸ் லேப்டாப்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணா ஸ்லோவாகும். பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப தான் ஃபுல் ஸ்பீடில் வரும். அது அந்த பிரச்சனை வேற இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் ஆமுக்கு வந்து எடிட் பண்ணுறதுங்கிறது இதில் கிராஃபிக்ஸும் அந்தளவு இல்லை. ஆனால் இன்னொன்று தெரியுமா, ஏதோ என்ன சேனலில் பார்த்தா ஞாபகம் இல்லை, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறப்ப ஸ்லோவாக இருந்திருக்கு, கனெக்ட் பண்ணாமல் பண்ணுறப்ப வேகமாக இருக்கு. மேபி ஆக்சுவலி கனெக்ட் பண்ணா பேட்டரி ஹீட்டா இருக்கும். ஸோ மேபி தெரியல. ஆனா இது எல்லாமே ஆக்டிவ் கூலிங் இருக்கிறது தான். எதுலையுமே வந்து ஃபேன்ஸை ஸ்கிப் பண்ணல. ஆனாலுமே இப்படி நான் தூக்கி போட்டு என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் இப்ப ஐபேடுக்கு ஃபைனல் கட் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்துச்சு இல்லையா, அதுல அவங்க என்ன மேஜரா பண்ணியிருந்தாங்க, ரிலேட்டடான பேக்ரவுண்ட் ரிமூவல்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த ஸ்பெசிஃபிக்கா ஐபேட் ஆப்ல வந்து அதுக்கு M4 சிப்பை வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி, இல்லை M-சீரீஸ்ல இருக்க சிப்ஸை பெனிஃபிட் ஆகிற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி அதில் இருக்க NPUவை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அடோபில் இருக்க ஸ்வீட்டில் உனக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபீச்சர்ஸ் வரும். அது வந்து இதில் இருக்க NPUவை டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக AI ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், இல்லை ஆல்ரெடி இருக்க AI ஃபீச்சர்ஸ் இதில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் டிசைனர், நீ அடோப் XD யூஸ் பண்ணுற, இல்லை ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற, அதில் இருக்க ஏதோ ஒரு AI ஃபீச்சர் இருக்குது அண்ட் தட் ஒர்க்ஸ்
ஃபாஸ்டர் இன் திஸ் ஆர் அந்த ஃபீச்சர் இந்த லேப்டாப்ஸில் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு தே ஆர் எய்மிங். ஆனால் அது ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் தட் இஸ் வாட் தே ஆர் பிளானிங். அதுதான் கீனோட்லையும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அது அகெயின் இட்ஸ் நாட் தேர் எட். ஆனால் ஒரு வகையில் என்ன பாராட்டலாம்னா, இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்த இந்த மாதிரியான எண்டவர்ஸ்க்கு வேற எந்த கம்பெனியும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல. ஆனால் இந்த டைமில் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் ஆப்பிளில் இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால மோஸ்ட் பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் ஹெச்பி, மைக்ரோசாஃப்ட் ஆப்வியஸ்லி, லெனோவோ அண்ட் ஏசஸும் இப்போ ஓரளவுக்கு பெரிய மேனுஃபேக்சர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து ஒரு சும்மா ஒரு டம்மி லேப்டாப்பை போடாமல் இப்போ டெல்லுமே போட்டிருக்கான். லாட்டிடியூட் சீரீஸை மட்டும் போட்டு விடாம எக்ஸ்பிஎஸ்லையும் கொண்டு வந்திருக்கான். ஆமாம், எக்ஸ்பிஎஸ் வந்து டெல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இது தானே. யூஸ்வலாக அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ்னா சும்மா ஏதோ ஒரு லேப்டாப் சும்மா பேருக்கு போகுது. இந்த இப்போ சில லேப்டாப்லாம் வச்சிருப்பானுங்க, i3 வரும், i5 வரும், i7 வரும், எல்லாமே வரும். அதே இதில் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும், எஸ்எஸ்டியும் இருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரே சாசியில் ஒரே டிசைனில் அப்படியே போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்றாங்க. இதுக்குன்னு கொஞ்சம் இன்ஜினியரிங் எஃபர்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய. எல்லாமே ப்ரீமியம் லேப்டாப்ஸ், தின் அண்ட் லைட் நோட் புக்ஸ் அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே விண்டோஸ் ஹெலோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கோஆபரேட் ப்ளஸ் பிசியில் கிடைக்கணும் அக்ராஸ் எனி கம்பெனி தட் யூ கோ வித் அப்படிங்கிறத இட் சீம்ஸ் லைக் எதர் மைக்ரோசாஃப்ட் அதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்களா இல்லை அந்த கம்பெனிஸே அதை பண்ணாங்களா? ப்ராபபிலி மைக்ரோசாஃப்ட் would have enforced. ப்ராபபிலி. ஏன்னா அந்த சிப் would have been a bit expensive. ஸோ அதனால எப்படினாலும் அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் கூடிடும். இன்டெல் அண்ட் ஏஎம்டி கவுண்டர் பார்ட்ஸ் அளவுக்கு இது எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது, டு பி ஃப்ராங்க். அப்படிதானே? அந்த அளவுக்கு இது எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது. இல்லை, இன்டெல் ஏஎம்டி செல் பண்ணுற வால்யூம்ஸ் இவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இன்ஜினியரிங்கு ஆர்என்டிக்கு போட்ட காஸ்ட் எடுக்கணும்னா ஆப்வியஸ்லி பெர் சிப்போட காஸ்ட் கூடிடும்ல. ஆமாம், வேலிட் பாயிண்ட், வெரி வேலிட் பாயிண்ட். ஆனால் யூ டோன்ட் நோ இதோட லைஃப் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்டெல் அண்ட் ஏஎம்டிக்கு ஒரு இது இருக்குது, அவங்க இந்த இயருக்குள்ளே இதை முடிச்சாகணும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு அவங்க வேற அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் த சிப்ஸ் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. தேர் இஸ் நத்திங் லைக் தட் ஃபார் குவால்கம். குவால்கம் இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு கொடுக்குற ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப்க்கோ ஒரு OnePlus ஃப்ளாக்ஷிப்க்கோ கொடுக்குற ஒரு ப்ராசஸர்னா அதில் வந்து அவங்க இயர் ஆன் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் இயர் ஆன் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இப்போ வர்ற XLE2 X+ம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, தெரியும், ஞாபகம் இருக்கு. அது இவனுக்கு கீனோட்ல சொன்னது ரொம்ப லேட்டா, அதுக்கப்புறம் இப்போதான் ப்ராடக்டே வருது. இதுக்குள்ள 2 சைக்கிள் போயிருக்கும் ப்ராசஸ். ஸோ அப்படி ரொம்ப ஸோ வால்யூம்ஸ் although it's a good point, எவ்வளோ நாள் இது யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் ப்ராபப்ளி இட்ஸ் நாட் லைக் டோட்டலி நியூ அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்கும்னு எனக்கு தோணலை. ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ற வேற சில விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. எனிவேஸ், வெரி குட் அட்டெம்ப்ட். பார்ப்போம். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் ஐ எம் எக்ஸைட்டட். நல்லா வந்துச்சுன்னா வி ரியலி நீட் காம்படிஷன்ல. காம்படிஷன் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும். A good Windows laptop with a excellent battery life is something that I haven't seen. Okay. See, நான் வந்து அதுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கினது இல்லை சொல்கிறேன்.